சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு நான் பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு சீரகம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா புளி தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் உப்பு தனியாக போட்டிருக்கேன். இங்கே அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு தேங்காய் 2 பத்தை இருக்குது. நம்ம இப்போ அதை அரைச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு உருண்டைக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு உருண்டைக்கு எப்போவுமே நம்ம இப்படி கையில் பிடிக்கணுங்க. அந்த அளவு நம்ம அரைக்கணும். ரொம்ப மையாமல் அரைக்கக்கூடாது. குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கடுகு அதோட பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். அதை போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வெங்காயம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வதக்குங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், பட்டை லவங்கம் காமிச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. கரைச்சி வச்ச புளி குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் உருளைகளை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. அது கொதித்து முடித்தோன்னே நம்ம உருண்டைகளை உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை இதுலேயே உங்களுக்கு டைரெக்டாக போட முடியலன்னா இட்லி பானையில் அவிச்சு இதில் போட்டுடுங்க. எப்போவுமே நார்மலாக எல்லோரும் செய்கிற குழம்பு தான். ஆனால் இந்த உருண்டையை மட்டும் நான் இதில் துவரம்பருப்பில் தாங்க மெயினாக. துவரம்பருப்பு 1 கப்பு சின்ன கப்பில் அதில் 1/4 கப்பு தான் கடலைப்பருப்பு சோம்பு சீரகம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்குது. நம்ம உருண்டைகளை போட்டுடலாம். தள்ளி போடுங்க. உடையான நல்லா முழுசாக வெந்ததுன்னா மேலே வரும். கிளறவே வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா எல்லாம் மேலே வந்துடும். வெந்தால் தான் உங்களுக்கு மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது. கிளறி கொடுக்குறேன். நல்லா உருண்டெல்லாம் வெந்து மேலே வந்துட்டு ஒன்றும் கூட உடையாதுங்க. அந்த அளவு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூவி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வணக்க
ரொம்ப சூப்பரான சுவையில் உருண்டை குழம்பு, துவரம்பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.